வணக்கம், என் பெயர் டாக்டர் புரு தவான். இன்று இந்த வீடியோவில் நாம் எரித்ரோபைடின் பற்றி பேசுகிறோம். சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் உடலில் குறைந்த ஹீமோகுளோபின் என்று ஒரு பிரச்சனை போன்றதை பொதுவாக பார்க்கிறோம். நேக்கிட் மார்க்கலுக்குள் இப்போது ஹீமோகுளோபின் ஏன் குறைகிறது, ஏன் இரத்த குறைபாடு உள்ளது? இதை புரிந்து கொண்டால் அதன் சிகிச்சையையும் நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே இரத்த குறைபாடு ஏன் உள்ளது என்று ஆரம்பிக்கலாம். இரத்தத்தை உருவாக்க இரும்பு மற்றும் புரதம் தேவை என்பது எங்களுக்கு அனுபவம் ஆகும். ஆனால் இரும்பு மற்றும் புரதத்துடன் ஃபோலிக் அமிலமும் B12 அமிலமும் தேவைப்படுகின்றன. இது மிகவும் சிலருக்கு தெரியாது. அதுவும் உள்ளது எரித்ரோபைடின். வீட்டில் தேயிலை தயாரிக்க வேண்டும் என்றால் தேயிலை இலைகள், பால், சர்க்கரை, கார் ஸ்டோவ் போன்றவற்றுக்கும் தேவையானவை உள்ளன. இவை அனைத்தும் ஒன்றாக வரும்போது நாம் ஒரு டீ தேய்க்க முடியும். அதேபோல் நம் உடலில் இரத்தம் தயாரிக்கப்படும் போது அதற்கான மூலப்பொருள் அனைத்தும் ஒன்று சேரும்போது எரித்ரோபைடின் என்ற ஹார்மோன் உள்ளது. இது நமது சிறுநீரகங்களை வெளியிடுகிறது. அது ஒன்றிணைக்கி எல்லா பொருட்களும் கூடியது மற்றும் எங்கள் இரத்தம் உருவாக்கப்படுகிறது. எனவே சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளின் உடலில் சிறுநீரகம் மட்டுமே சேதமடைகிறது. இதனால் இரத்தம் மற்றும் கிரியேட்டின் மதிப்பு அதிகரிக்கின்றன, உரியாவும் அதிகரிக்கின்றன மற்றும் எரித்ரோபைடின் ஹார்மோன் வரவில்லை அல்லது அது குறைவாக வருகின்றது. எனவே அதில் எந்த பக்க விளைவு உள்ளது? எல்லாவற்றும் உள்ளன. புரதமும் உள்ளது, இரும்பும் உள்ளது, ஃபோலிக் அமிலமும் உள்ளது, B12 கூட உள்ளது. ஆனால் இன்னும் இரத்தம் உருவாகவில்லை என்றால், எனவே இந்த குறைபாட்டை நிறைக்க ஒரே ஒரு வழி உள்ளது. உடலில் உருவாக்கப்படும் ஹார்மோன் உள்ளதில்லை அல்லது அது குறைவாக உள்ளது. அதை வெளியில் இருந்து உடலில் உள்ளது. அதனால் எங்கும் இரத்தம் உருவாக ஆரம்பிக்கிறது. ஆனால் இதில் ஒரு சிக்கல் உள்ளது. நமது சிறுநீரகங்கள் இருக்கும்போது அவை 24 மணி நேரமும் அதை உருவாக்குகின்றன. அவர்கள் தேவைக்கு போக்குவரத்து செய்கின்றனர். வெளியில் இருந்து எடுக்கும்போது அது நடக்காது. வாரம் ஒரு முறை எடுக்க வேண்டும். மற்றும் சில நேரங்களில் அதன் அளவு குறையும் போதும் அதன் அளவு அதிகரிக்கும் போதும் பெரும்பாலும் அதிகமாக இருக்கலாம். அதனால் நாங்கள் இந்த பிரச்சனையை காண்கிறோம். ஹீமோகுளோபின் அதிகரிக்க தொடங்குகிறது மற்றும் அதை பராமரிக்க எளிதாக்க முடியாது. ஊசி உதவியுடன் மட்டுமே இதை பராமரிக்க முடியும். இப்போது பல நோயாளிகள் வந்து கேள்வி கேட்கிறார்கள். பிரச்சனை ஏதும் இல்லையா? எனவே நோயாளியை அங்கேயே நிறுத்த வேண்டும். நாம் ஏன் நிற்கிறோம்? இதை புரிந்து கொள்ள முயற்சிப்போம். பீட்ரூட்டில் இரத்தத்தை உருவாக்கும் பண்புகள் உள்ளன, நிச்சயமாக. ஆனால் அதில் பொட்டாசியம் அதிகமாக உள்ளது என்று சொல்லவும். இப்போது இரத்தத்தை அதிகரிக்க பீட்ரூட்டை பயன்படுத்தினால் மேலும் ஒரு பிரச்சனையை நாம் காணலாம். அதாவது நோயாளியின் உடலில் பொட்டாசியம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் அதிகம். இப்போது பொட்டாசியம் எங்கள் தசைகளுக்கு வலிமையை கொடுக்கும் ஒரு பொருள். மாலோ நோயாளி இரத்தத்தை அதிகரிக்க பெற்று அதிகமாக சாப்பிட்டால் அதன் பக்க விளைவுகள் கண்டுபிடிக்கப்படும். அவரது உடலில் பொட்டாசியம் அதிகரிக்கின்றது. பொட்டாசியம் 7 ஆம் நிலையை மீறினால் நோயாளிகளுக்கு இதயப்போக்கு ஏற்படலாம். அதனால் பீட்ரூட் மற்றும் மாதுளை சாப்பிட்டு இரத்த அளவு அதிகரிக்க முயற்சிக்க வேண்டாம். சிறுநீரக நோயாளிகளுக்கு இரத்த பற்றாக்கு ஏற்படும் போது மருத்துவரின் உதவி தேவைப்படும். எரித்ரோபைடின் எடுக்க ஆரம்பித்தவுடன் பிறகு சில தீமைகள் ஏற்படும். நாம் மற்ற உணவு சப்ளிமெண்ட்ஸுடன் அதை நிரப்பலாம். ஆனால் முன்னர் நாம் எரித்ரோபைடினை முடிக்க வேண்டும். சிறுநீரகம் நிரப்பப்பட்ட நோயாளிக்கு எரித்ரோபைடின் ஏன் அவசியம், அது எங்கு தயாரிக்கப்படுகிறது, அதை எவ்வாறு நிரப்பலாம் என்பதை இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். இன்னும் எந்த சந்தேகம் உள்ளதும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் உள்ளிடலாம். மருத்துவர்கள் கிடைக்கின்றனர், நான் கிடைக்கிறேன். நீங்கள் பராபர வேண்டும். இதுவரை நான் உங்களுடன் செல்ல விரும்பினார், இன்று முன்னேற விரும்புகிறேன். அதுவரை வாழ்க. நமஸ்கார்.